அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். மனிதனோட வாழ்க்கையில வெற்றி என்பது எல்லோரும் எட்டி பறிக்கக்கூடிய வகையில இருந்தாலும், அதை எட்டி பிடிக்கக்கூடிய வகையில இருந்தாலும், ஆனா அதை நம்ம எல்லோரும் அடையிறோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதுக்கான நிறைய காரணங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த சோம்பேறித்தனம் தான். ஃபர்ஸ்ட் நம்மளோட எதிரி யாரு அப்படின்னு சொல்லி நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தா எல்லாருமே வந்து அவன் என்னோட எதிரிங்க, இவன் என்னோட எதிரி, இவன் வந்து அன்னைக்கு அப்படி பண்ணலன்னா இந்த நேரம் நான் வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பேன், அன்னைக்கு மட்டும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா நான் இவ்வளவு பெரிய ஆளா நான் வளர்ந்துருந்திருப்பேன் இப்படின்னு சொல்லி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்திலையுமே இன்னொருத்தர் மேலேயுமே மட்டும்தான் நம்ம பிளேம் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, ஆனா உண்மையான எதிரி நமக்கு நாமே தான் அப்படின்றத என்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்றதே கிடையாது. எப்போ ஒரு மனிதன் நம்ம தான் நம்மளோட எதிரி அப்படின்னு சொல்லி அவன் ரியலைஸ் பண்றானோ அப்ப அவனோட வாழ்க்கையை ஈஸியா அவனால மாத்திக்கொள்ள முடியும். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் அடிப்படையாக பிரச்சனையாக அமைவது யாரு அப்படின்னா நான் தான். இப்ப காலையில எந்திரிச்சா என் வாழ்க்கை மாறும் தெரிஞ்சாலும் ஆனா நான் எந்திரிக்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த விஷயம் எல்லாம் பண்ணா என்னோட ஒர்க் ரொம்ப ஈஸியா கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நம்ம பண்றது கிடையாது. எனக்கு இதெல்லாம் பண்ணா பணம் வரும் எனக்கு தெரியும், ஆனா நம்ம அதெல்லாம் பண்றது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இப்போ இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டு வெளியே வந்து நம்மளோட செயலை ஒருமுகப்படுத்தி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமா இந்த வெற்றி என்பது நம்ம அடைஞ்சே தீர்வோம். இதை வந்து விவேகானந்தர் அவர்கள் கூட சொல்றது என்னன்னா, யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினின்னு சொல்லி சொல்றாரு. உன்னோட விதியை நீ தான் தீர்மானிக்கிற. அப்போ நீ எப்படி கிரியேட் பண்ண போறன்றது உன்னோட எண்ணங்களும் உன்னோட செயல்களும் தான் அதை வந்து உருவாக்க போகுது. அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இதனாலதான் வந்து நான் என்ன சொல்றேன்னா, காலையில எந்திரிங்க. காலையில எந்திரிக்கும் போது நிறைய டைம் உங்களுக்கு கிடைக்குது. நிறைய டைம் கிடைக்கும் போது உங்களால நிறைய விஷயங்களை செய்ய முடியும், நிறைய செயல்கள் பண்ண முடியும், ஒரு அறத்தின்படி உங்களால நடக்க முடியும். ஒருத்தனுக்கு 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் 16 மணி நேரம் தூங்கிட்டா மீதி இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 மணி நேரமோ அந்த மீதி இருக்கக்கூடிய 4 மணி நேரமோ தான். அப்ப அதுல என்ன நீங்க செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ அதிகமான நேரத்தை நீங்க என்ன ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கொடுத்தால் மீண்டும் அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, வெற்றியாக நீங்க எதை பார்க்கிறீங்களோ அது நிச்சயமாக ஒரு நாள் அதை மீண்டும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். ஏன்னா அதுக்கு நீங்க அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவு ஆற்றல் அதுக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வெற்றி வேணும்னா இந்த விஷயத்துல நீங்க கடைபிடிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம்ல, அதாவது பிரம்ம முகூர்த்த வேக்கப் சேலஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேல கலந்துகிட்டு 60 பேரை வந்து இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 60 பேர் வந்து 21 டேஸ் அட்டன் பண்ணி அட்டெண்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 60 பேரோட லிஸ்ட் நான் வந்து வாசிக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 60 பேருக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுவரை நடந்துட்டு இருந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் இந்த வாட்டி இந்த பேட்ச் வந்து 14 டேஸாக நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சந்திர விபூஷண சேலஞ்சுன்னு நம்ம ஒன்று நடத்திட்டு இருக்கோம் நைட்ல 9 to 10 அண்ட் பிரம்ம முகூர்த்த வேக்கப் சேலஞ்சுன்னு சொல்லி காலையில 5 to 6 இந்திய நேரப்படி நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுல எல்லாம் கலந்துக்கிறவங்க அப்புறம் இந்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் மட்டும் 7 டேஸ் இருக்கிறதுனால என்னால உங்க கூட சேர்ந்து பயணிக்கக்கூடிய நேரம் என்பது நாட்கள் என்பது ரொம்ப குறைவா இருக்கு, இன்னும் கொஞ்சம் உங்க கூட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறேன், ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, ஸோ உங்களோட வேண்டுதல் படி நீங்க என்ன கேட்டீங்களோ அதுக்காக இந்த வாட்டி இந்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் 7 டேஸ்ல இருந்து 14 டேஸா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வித்தவுட் எனி அந்த ஃபீல வந்து சேஞ்ச் பண்ணாம 7 டேஸ்க்கு என்ன ஃபீ இருந்ததோ அதே ஃபீ தான் வந்து இந்த 14 டேஸ்க்கும் வந்து நம்ம பண்றோம். இப்ப இந்த 14 டேஸை திடீர்னு வந்து நான் புதுசா பாக்குறாங்க, நான் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னா 24, 25, 26, அதாவது நாளைக்கு நாளன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் இந்த 3 நாள் வந்து காலையில 5 to 6 வந்து சத்சங் பிளஸ் வந்து மெடிடேஷன் ஜர்னியாக நம்ம நடத்திருக்கோம். இந்த 3 டேஸ் நடக்கிறது. அதையும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது, அந்த லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 14 டேஸ் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமுக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, யாரெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த வேக்கப் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம கன்செஷன்ஸ் கொடுக்குறோம். 60 பேருக்குமே வந்து ஃபீல வந்து ஒரு சேஞ்சஸும், அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போதும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால இது என்னன்னா ஒரு ஊக்குவிக்கக்கூடிய வகையில ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்கோம். ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க, நம்மளோட வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய சேனல் ஃபாலோ பண்ணிக்கிங்க, யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்போம், நிறைய ஃப்ரீ செஷன்ஸ் பேசிட்டு இருக்கோம், அதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நடத்திட்டு இருக்கோம், நிறைய கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த மாதிரியான மெடிடேஷன் ஜர்னி தொடங்கணும் அப்படின்னா இது உங்களுக்கான சரியான நேரமாக இருக்கும். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம் 14 டேஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு எந்த வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் அப்படின்னா,
ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் இருக்குது. நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல நீங்க போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஹைலைட்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஸோ அவங்களே வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பதிவு பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா அடிப்படையில மனம் தான் விஷயமே. மனம் மாறினால் நம்மளோட செயல்கள் மாறுது, எண்ணங்கள் மாறுது, செயல்கள் மாறுது. அந்த செயல் மூலமாக நடக்கக்கூடிய வினை மாறுது. அப்போ இது எல்லாமே வந்து ஆரம்பிக்கக்கூடிய இடம் எதுன்னா என்னோட மைண்டு தான். அப்போ அந்த மைண்டுக்கு ஒரு ஹேபிட், ஒரு கரெக்டான ஒரு ஹேபிட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி நான் இப்ப நேம் படிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 61 பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சந்துரு பி, கீதா ராணி, தினேஷ் பாலாஜி, கிரிஜா கணேசன், ரம்யா எம், மெருனா, அருண்குமார், பி சந்திரசேகர், ஸ்ரீனிவாசன் ஆர், மௌனியா சி, கிருத்திகா எஸ், நிரின் அஸ்மா, ரஞ்சிதா பி, அமிர்தவல்லி, ஷர்மிளா எம், ஏ பிரதீபா பாரதி, கிருஷ்ணகுமார், சிவகாமி, சரண்யா தேவி, காயத்ரி திருமலை, பிரவீனா, யாமினி எஸ் பாபு, திவ்யலட்சுமி டி, அபிராமி, எழில்மாறன், ஆர் சத்யா, அருணா மாணிக்கம் கே, ஜி கோகுலகிருஷ்ணன், சௌமியா எஸ், கனிஷ்கா பிருத்திவி, தமிழ் செல்வி, சிவானி, வேணுகோபால், காயத்ரி, ஆனந்த் என், மகாலட்சுமி வி, கே பிரேமா, நித்யகலா, அருள்ஜோதி, கமலேஷ் குமார், அந்தோனி மைக்கேல் ஜான், வீரன், சரண்யா. இந்த வீரன் படிச்சேன் இல்லையா, ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட மாற்றுத்திறனாளி இந்த வீரன் சொல்லக்கூடிய அந்த நண்பர், அவர் வந்து மலேசியால இருந்து அட்டன் பண்ணி ரொம்ப சிறப்பாக அந்த 21 டேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார். அவருக்கு ஸ்பெஷல் கிஃப்டாவே நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம அனுப்ப இருக்கிறோம். சீக்கிரமா கூடிய விரைவில் அனுப்புவோம். வீரன், சரண்யா, பிரேமா, ஸ்வேதா, ஜெயலட்சுமி பாலசுப்ரமணியம், ராஜேஸ்வரி டி, சாரதா, பி செல்வ பூபதி, பி உதய நிலவு, எம் மகாலட்சுமி, பார்த்திபன் ஆர், சரண்யா ஆர், ஜெய கணேசன், அக்ஷரா, எம் சரஸ்வதி, மனோபிரியா, முருகன் பிசி, எஸ் சதீஷ், பி கருப்பசாமி. இப்ப இத்தனை பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் கிட்டத்தட்ட வந்து என்னால இதெல்லாம் முடியாதுங்க, காலையில என்னால எந்திரிக்க முடியாது, காலையில என்னோட ரொட்டீன் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, என்னோட ஹேபிட்ஸ் எல்லாம் இப்படிலாம் மாற்ற முடியாது, நான் சில விஷயங்கள் இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் காலம் கடத்தினவங்க தான் இதுல இருக்கக்கூடிய பல பேர். நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒன்று செஷன்லேயே வந்து சொல்லியிருக்கிறாங்க, என்னால் முடியாதுன்னு நினச்சிதான் சும்மா ஜாயின் பண்ணேன், ஆனால் என்னோட லைஃபே வந்து டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ எனக்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்குது, லைஃப்ல என்னென்னலாம் வேணும்னு நினச்சோம் அதெல்லாமே அதுவே வந்து தேடி வர்ற மாதிரி இருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி சொல்லுவாங்க, ஆனால் நான் இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றேன்றதே எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டு இப்போ என்னோட வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் நிறைய ஃபீட்பேக்ஸ் வரும். ஸோ மீண்டும் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அடிப்படையில ஹேபிட்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். நீங்களும் நெக்ஸ்ட் இந்த வேக்கப் சேலஞ்சில் நம்ம கலந்துக்கலாம். இதை பத்தி நான் தொடர்ந்து அப்டேட் கொடுப்பேன். பட் நெக்ஸ்ட் வரக்கூடிய 14 டேஸ் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துங்க. 7 டேஸ்க்கு என்ன ஃபீ பண்ணியிருந்தோமோ அதே ஃபீ தான் வந்து 14 டேஸ்க்கும் வச்சிருக்கிறோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். என் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்க, நானும் உங்க கூட சேர்ந்து பயணம் பண்றேன். ஸோ அதே மாதிரி 3 டேஸ் ப்ரோக்ராம் சத்சங் அண்ட் மெடிடேஷன் ஜேர்னியா 24, 25, 26 நம்ம வந்து நடத்த இருக்கிறோம். ஸோ அதுலயும் நீங்க கலந்துக்கணும், இந்த 2 ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.